கழக தலைவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்ற ஐயா ஆற்காட்டார் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் தலைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கழகத்துடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஐயா ஆற்காடு வீராசாமி அவருடைய பேரனும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி, டாக்டர் ஜெயந்தி கலாநிதி ஆகியோருடைய மகனுமான சகோதரர் வி.கே. சித்தார்த், அஸ்ரயா காயத்ரி ஆகியோர் இன்றைக்கு திருமண வாழ்க்கையிலே அடி எடுத்து வைக்கின்றார்கள். மணமக்களுக்கு உங்கள் அத்தனை பேரின் சார்பாக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருமண விழா நிகழ்ச்சியிலே கழகத்துடைய இளைஞரணி செயலாளராகவோ தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராகவோ நான் பங்கேற்கவில்லை. ஐயா ஆற்காட்டார் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாகத்தான் உங்களை எல்லாம் வரவேற்புகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கும் ஐயா ஆற்காட்டார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பை பற்றி உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஐயா ஆற்காட்டார் அவர்கள் கலைஞருடைய நிழலாக வலம் வந்தவர். முத்தமிழர் கலைஞர் அவர்களோடு அதிக நேரம் பேசக்கூடியவர், பழகுகின்ற வாய்ப்பை பெற்றவர். நாங்கெல்லாம் சின்ன வயதில் கோபாலபுரம் வீட்டில் இருக்கும்பொழுது தினமும் அவர்களை பார்ப்போம். காலை 8 மணிக்கு தலைவரோடு வந்து பேச ஆரம்பித்தார்னா தலைவருடைய பயணிக்கக்கூடியவர் இரவு 10 மணி வரைக்கும் தலைவரோடு அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கு கொண்டவர் தான் ஐயா ஆற்காட்டார் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 1 வருட காலம் மிசாவில் சிறையில் இருந்த பொழுது அவருக்கும் துணையாக இருந்தவர் தான் ஐயா ஆற்காட்டார் அவர்கள். இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியுடைய கரை வேட்டியை கட்டிக்கொண்டு சுத்துகின்ற ஆட்களை எல்லாம் நாம் இப்பொழுது அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுலயும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாகவே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில இன்றைக்கு ஒரே கொடி, ஒரே இயக்கம், ஒரே லட்சியம் அப்படின்னு ஐயா ஆற்காட்டார் அவர்கள் இன்றைக்கும் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார். கொண்ட கொள்கையில தடம் மாறாமல் பயணிக்கின்ற கூடிய இன்றைக்கு தலைமுறைக்கு ஐயா ஆற்காட்டார் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு வருகின்றார். அவர் வழியில நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களும் இன்றைக்கு கழகத்துடைய குரலாக பாராளுமன்றத்தில் தொடர்ந்து எதிரொலிச்சுக்கிட்டு வந்து விட்டிருக்கிறார். திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் வெளில பார்ப்பதற்கு மிகவும் சாஃப்டாக தெரிவார். ஆனா டெல்லி போனா, நாடாளுமன்றத்திற்கு போனா அங்கு பேச வேண்டிய கருத்துக்களை சரியான நேரத்தில் கரெக்டாக தன்னுடைய கருத்துக்களை பதிய வைப்பார். குறிப்பா தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு அவர் என்றைக்குமே தயங்கினது கிடையாது. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பொழுது நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சோஃபா மாடல் ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. தலைவர் அவர்கள் தலைமையில் மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி நிச்சயம் அமையும். தமிழ்நாடு மீண்டும் வளர்ச்சி பாதையில் நடைபெறும்னு சொல்லி மணமக்களுக்கு உங்க அத்தனை பேருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்முடைய இந்த இல்ல திருமணத்தை நடத்தி வைக்க இருக்கக்கூடிய கழக தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வாழ்த்துறை வழங்க உள்ள கழகத்துடைய பொருளாளர் திரு டி.ஆர். பாலுமாமா அவர்களையும், முதன்மை செயலாளர் அண்ணன் திரு கே. நேரு அவர்களையும், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களையும், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் ஆர். ராசா அவர்களையும், அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களையும், மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் திரு ஏவா வேலு அவர்களையும், அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும், திரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களையும், அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களையும், வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களையும், அனைத்து முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளையும், அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளையும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும், கழகத்துடைய அனைத்து மூத்த முன்னோடிகளையும், மணமக்களுடைய உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும்
முத்தமிழர் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேரையும் இந்த திருமண விழாவிற்கு வருக வருக என வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.